போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை 6 மாதத்திற்கு முடக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அன்பழகன், தமிழகம் முழுவதும் ஆட்சியாளர்கள் துணையோடு விதவிதமான போதைப் பொருள் விற்பனை தங்கு தடையின்றி நடந்து வருவதாகவும், இதனால் லட்சக்கணக்கான அப்பாவி மாணவ மாணவிகள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதாகவும், ஒட்டுமொத்த தமிழகமும் போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆதரவாக இருக்கும் தமிழக அரசை 6 மாதத்திற்கு முடக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தை போன்று புதுவையிலும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேரடியாக புதுச்சேரியில் சோதனை செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து ஆட்சியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். ஒரு விதத்திலும் தமிழகத்தில் தடையில்லாமல் போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதை மக்களுடைய நலனுக்காகவும், மாணவர்களுடைய நலனுக்காகவும், இளைஞர்களுடைய நலனுக்காகவும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் மூலம் குறுக்கு வழியில் பணம் வருவதை தடுக்க மனமில்லாமல் அவர்கள் தடையின்றி இந்த தொழில் புரியவும் அவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார். இந்த சூழ்நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை கைது செய்யும் போது தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் என்பவரை அடையாளம் காட்டினர். இவர் குறிப்பாக 2.5 ஆண்டு காலத்தில் 15,000 கோடிக்கு மேல் சர்வதேச அளவில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆதாரப்பூர்வமாக தெரிந்திருக்கின்றது. இது தெரிந்தவுடன் தமிழகத்துடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த ஜாபர் சாதிக்கு வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து அவரை உடனடியாக நீக்கம் செய்து எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். ஆனா அவரை தப்பிக்க விட்டுட்டாங்க. கட்சியிலிருந்து நீக்கினவங்க அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணி அவங்க சட்ட கும்பிட்டு ஒப்படையில விட்டுட்டாங்க. அதே போல பல முன்னாள் அமைச்சர்கள் கூட ஜெயிலில் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பி கூட இன்னும் அரெஸ்ட் ஆகல. அது அரசாங்கத்துடைய பாதுகாப்புகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்துறவன் ஒரு மாபெரும் கடத்தல் மன்ன இந்த ஜாபர் சாதிக்கு அவனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளைஞருடைய வாழ்க்கை பாழ்பட்டு போயிருக்கின்றது. இன்னும் பல மாபியா கூட்டங்கள் மாதிரி தமிழகம் முழுவதும் புற்றுச்சல் மாதிரி